தாவேக்காவில் இருக்கிற அந்த ரசிகர்கள் கையை பிடிச்சி கடிக்கிறதும் கீழே தள்ளி விடுறதும் மரத்து மேலே ஏறுறதும் ஏதோ அவங்களா பண்றாங்க, தெரியாம பண்றாங்க, தற்குறித்தனமா பண்றாங்க அப்படின்னு இவ்வளோ நாளா நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். பாவம் அவங்கள போய் தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இதெல்லாம் அவங்களா பண்ண கிடையாது. அவங்க தலைமை தூண்டி விட்டுதான் இப்படி எல்லாம் பொது சொத்து உடைக்கிறது எல்லாம் அவங்க தலைமை தூண்டி விட்டு தான் பண்றாங்க. ஏதோ சும்மா அவதூறு பேசுறாங்களா நினைக்க கூடாது. ஏதோ தெரியாம பேசுறேன் அப்படின்னா அவங்க மேல பழிய சொல்றேன் அப்படின்லாம் யாரும் நினைச்சிடாதீங்க. ஆதாரத்தோட தான் சொல்றேன், கேளுங்க அவர் சொல்றத. ஒரு தாவேக்கா தொடர் ஒரு கையை கடிக்கிறாரு. ஆமா, கடிச்சிட்டான்ல. ஆமா, அவன் கையில அவனை தேடிட்டு இருக்கான். அவன் கையில ஒரு முத்தம் கொடுக்கணும். எதுக்கு இவ்வளவு அநாகரிகமா நடந்ததுக்கு ஒரு முத்தம்? இல்ல இல்ல, இதே மாதிரி நடங்க இல்லங்க. அவனோட ஒரு ஃபைட்டிங் டெண்டன்சி இருக்கு பாருங்க. அதனால அந்த கைக்கு ஒரு முத்தம். இதெல்லாம் நாகரிகமா? நாகரிகம் கடிக்கிறது ஒரு நாகரிகமா? கடிக்கிறது இல்ல, நீங்க அதை ஊக்குவிக்கிறது அர்த்தம். இந்த மாதிரி 4 பேர் கடிக்க ஆரம்பிச்சாதான் அமைதியா இருப்பானோ. பாத்தீங்களா, போலீஸ் கைய கடிச்ச ஒரு கைக்கு முத்தம் கொடுக்கணும்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்களா? அவங்க கட்சியோட மூத்த கட்சிக்காரர் பரப்புரை செயலாளர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இவ்வளவு நாளா அந்த கட்சியில இருக்கிறவங்களாம் இவங்க தான் தூண்டி விட்டுருக்காங்க. அதாவது இனிமே அந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா, செய்யாதீங்க. இது வரைக்கும் யாரும் அந்த கட்சியில இருந்து சொன்னது கிடையாது. இப்ப இவரும் போலீஸ்கார் கைய கடிச்சவங்க கைக்கு முத்தம் கொடுக்கணும், இனிமே இன்னும் எல்லாத்தையும் கடிங்க, எதுக்காக அப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டாக்க நெறியாளர் கேட்கிறாரு. அப்படி ஒரு 4 பேர்த்த கடிச்சு வச்சா தானே போலீஸ்காரங்க அடங்குவாங்க என்று சொல்லி இந்த பரப்புரை செயலாளர் சொல்றாரு. நான் போலீஸ்காரங்களுக்கு கோரிக்கை வைக்கிறது என்னன்னாக்க, ஏற்கனவே 41 பேரை கொலகார பாவிங்க இவங்க இன்னும் இந்த மாதிரி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால இவங்க நம்ம அனுமதி கொடுக்கல, கட்டுப்பாடு விதிக்கலன்னா நம்ம மேல பழிய போட்டுருவாங்க என்றெல்லாம் யோசிக்காம காவலுக்கு நாளைக்கு நீங்க தான் போய் நிக்க போறீங்க. இவங்க இப்ப அவங்க ரசிகர்களுக்கு வெறிய மூட்டி விட்டு அனுப்ப போறாங்க. உங்க கையை பிடிச்சி உங்க கையை காலை பிடிச்சி தான் கடிப்பாங்க, பழிய உங்க மேலதான் போடுவாங்க. அதனால தயவு தாட்சணிய பார்க்காம இவங்க கூட்டங்களுக்கு இவர் பேசின இந்த ஸ்டேட்மெண்ட்டவே ஆதாரமாக எடுத்துக்கொண்டு கோர்ட்டில் வழக்கு தொடுத்து இந்த கட்சிக்கு இனிமே அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லணும். இன்னொன்று இந்த ஆளு மேல, பேச்சாளர் மேல வழக்கு போடணும்னு கேட்டுக்கிறேன்.